வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம இருக்குது ஒமான்ல இருக்கக்கூடிய, அதுவும் சொகார்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அல் ஃபராரி நேச்சுரல் வாட்டர். நம்மள நிறைய பேருக்கு நேரடியாக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு போய் விசிட் பண்ணணும் ஆசை இருக்கும். உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதான் என்னோட கடமை அப்படின்ட்டு நேராக போய் விசிட் பண்ணி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிச்சு கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு மினரல் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் சரளமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்படிப்பட்ட மினரல் வாட்டரு எப்படி தயாரிக்கிறாங்க, வாட்டர் பாட்டிலில் தொடங்கி ட்ரீட்மெண்ட்டில் ஆரம்பித்து டிஸ்பேட்ச் வரைக்கும் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத டைரெக்டாக இண்டஸ்ட்ரியலில் போய் விசிட் பண்ணி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு வந்து அல் ஃபராரி பியூர் நேச்சுரல் வாட்டர் கம்மியாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஃபார்ம்ல இருந்து வாட்டர் பாட்டில் தயார் பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணி வாட்டர் வந்து பேக்கிங் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வீடியோ நம்ம சொஹார் இண்டஸ்ட்ரியில தான் அந்த அல் ஃபராரி கம்பெனி வந்து இருக்கு. ஸோ சூப்பரான வாட்டர், மினரல் நேச்சுரல் வாட்டர், ஃபுல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் எப்படின்னு பார்த்துடலாம். வெல்கம். நம்ம சேனலில் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து இது போன்ற இண்டஸ்ட்ரியலில் போய் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் யூனிட்டுக்கு வருது. இப்போ ட்ரீட்மெண்ட் யூனிட்டுக்கு வரக்கூடிய வாட்டரானது ட்ரீட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்காக அனுப்பப்படுது. ஸோ இந்த பேக்கிங் ப்ராசஸ் என்னென்ன பாட்டில் எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கானது இம்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கண்டெய்னராக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஹோல் யூனிட்டாக வாங்கி. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஃப்ரீ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் சைஸில் வருது. 250 ml, 500 ml, 1 லிட்டர், 1.5 லிட்டர் அப்படின்ட்டு வேரியஸ் சைஸில் வந்து இந்த ஃப்ரீ ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலாக பிளாஸ்டிக் பாட்டிலாம் அந்த ஹீட்டிங் யூனிட்டில் போகுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இப்படி தயாரிக்கப்பட்ட பாட்டில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதோட கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரீ ஃபார்ம் செப்பரேட்டாகவும் இந்த கேப் செப்பரேட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து வேறு வேறு யூனிட்டில் வந்து லோட் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஃபார்ம் ஒரு ஏரியாவில் லோட் பண்ணுறாங்க, அதே மாதிரி கேப்ஸ் வந்து தனியாக லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டர் ட்ரீட் பண்ண வாட்டர் வந்து இதில் ஃபில் பண்ண பிறகு இந்த கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் லேபிள் பண்ணுறாங்க. இந்த லேபிளில் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில்ஸில் வந்து பேக் பண்ணி டிஸ்பேச் ஆக்காக ரெடி ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய ஃபுல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்.
ஃபுல்லாக வந்து பேக் பண்ணுறாங்க. इसमें कितना பாட்டில் ஸோ இங்கே தான் வந்து செட் பண்ணுறாங்க. எல்லா செட்டிங்ஸ் இங்கே பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்பீடில் போகணும், என்ன பண்ணணும், பெல்ட் எவ்வளோ கன்வேர் ஸ்பீடு, என்ன ஸ்பீடில் போகணும் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து 24 யூனிட்டை வந்து பிரித்து அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் அனுப்புகிறாங்க. ஸோ ஒவ்வொரு 24 யூனிட்டாக பிரித்து அடுத்த பேக்கிங் ப்ராசஸுக்கு போகுது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த பேலட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே தான் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அல் ஃபராரி நேச்சுரல் பியூர் வாட்டர். ஸோ பக்கா பேக் பண்ணி டிஸ்பேட்சுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பேலட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இப்போதான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து இது போல் இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணி வீடியோ போட போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளோடு இருந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆல்கேட்ஸ். நன்றி, வணக்கம்.